Welcome to CSP Education Hub, a special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இப்போ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அப்ளிகேஷன் இப்போ லான்ச் ரீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்டு. அந்த டவுட்டில் நிறைய விஷயங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான தேதிகள், வரம்பு, இதிலெல்லாம் வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்தப்போ பார்த்திங்கன்னா ஃபைனலாக எந்த டேட்டை வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு லாஸ்ட் டேட் கொடுக்குறது, இதுவும் ஒரு டவுட்டு. அதே மாதிரி வந்து இன்னும் அப்ளிகேஷனுக்கு உள்ளே போகும்போது இன்னும் நிறைய டவுட்லாம் வருது. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக இதில் பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆர்ட்ஸ் டிஆர்பி இது போடும்போது பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆஸ் ஆன் த டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்தது 16/10/2025 அன்று மாலை தான் வந்துச்சு. அது மாதிரி எல்லாரோட டேட் ஆஃப் பர்த்துக்கும் பார்த்திங்கன்னா 1/7/2025 தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே எல்லாமே ஆட்டோமேட்டடாக இதில் கொடுத்ததுனால ஏற்கனவே என்ன தேதியில் எந்த டயத்தில் கொடுத்துருக்கோ அதுதான் இதோட கணக்கு. அதனால் இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா ஆஸ் ஆன் டேட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்கி தான் வந்து அந்த தேதியோடு தான் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணணும் உங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை. அதேமாரி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது வந்து 16/10/2025. நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஆர்ஜேடி ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா பழைய அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து ஒரிஜினல் நீங்கள் ஒப்படைச்சாலே வந்து அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உள்ள காலகட்டத்துக்கு அக்யூட்டன்ஸு, பே ஸ்லிப்பு இதெல்லாம் கொடுத்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் உங்களோட உங்களோட நேரத்தை விரயம் செய்யாமல் அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக போயிடும். அதே மாதிரி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் 16 வந்தாலும் ஆன்லைன் அப்ளிகேஷன் 17 வந்துச்சு. ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த தேதியோடு தான் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரூல். ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க 15/10/2025 கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆஸ் ஆன் நோட்டிஃபிகேஷன் இப்போ முதல்லே சொல்லியிருந்தேன். நோட்டிஃபிகேஷன் வந்தது 16 ஸோ அதனால் அந்த தேதியில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் வந்து 17 வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இது வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணுற எல்லோரும் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனில் க்ளோஸ் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்னு பார்த்திங்கன்னா 10 அதாவது வர்ற திங்கக்கிழமை. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 35,000 to 40,000 பேர் வந்து 40,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து உள்ளே வந்திருக்குதுங்கிறது தோராயமாக நம்ம கணக்கில் வச்சுக்கலாம். இந்த ஒரு 3 நாளுக்கு, அதாவது இன்று, நாளை, சனி, ஞாயிறு, திங்கள், இந்த 3 நாளில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மடங்கு ஒரு 50,000 அப்ளிகேஷன் வரும். நெருக்கி வந்து ஒரு 1,00,000 அப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2019 பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் லிஸ்ட்டே வந்து மொத்தம் வந்து 1,00,000 அப்ளிகேஷனுக்கு மேலே ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் செட்டனெட்டு பாஸ் பண்ணவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்திருக்கும். 2019 என்ன ரூல் இருந்துச்சுன்னா நிறைய பேர் தப்பான அப்ளிகேஷன் போட்டதுனால இன்னொரு மொபைல் நம்பர், இன்னொரு இமெயில் ஐடின்னு சொல்லிட்டு வேறு அப்ளிகேஷனை கொடுத்துருந்தாங்க. அது ஒரு ரீசன். இது வந்து நமக்கு தெரிய வேண்டியது. அதனால் வந்து அப்ளிகேஷனை 10 சப்மிட் பண்ணி ஆகணும். கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு அந்த அவசர நேரத்தை வந்து நீங்கள் அந்த நேரத்தில் இப்போ சர்வர் ஒர்க் ஆகாது, இந்த இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்மிட் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கேட்கலாம்,
இந்த ச நான் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டே வாங்கலையே, அதை நான் எப்படி நான் பண்ணுறதுன்னு, சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அது ஆதாரத்தோடு நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம் பாருங்கள். இதில் எல்லாமே இப்போ டாக்குமெண்ட் அப்லோடுங்கிற இடத்துக்கு வரும்போது தான் எல்லோரும் வெயிட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இது சப்போஸ் சப்மிட் பண்ணிட்டோன்னா மறுபடியும் நம்ம சப்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல வெயிட் பண்ணுவாங்க. இதில் வந்து மெயினான விஷயம் என்னென்னா, பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் எல்லாத்தையும் இப்போ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் மார்க் இருக்கும். ஸ்டார்னால் மேண்டேட்ரி, இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, யூஜி டிகிரி, யூஜி கன்சால்டேட்டட், மற்ற செமஸ்டருக்கு சேர்த்து குமுலேட்டிவ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, எல்லா கன்சால்டேட் மார்க் ஷீட்டு ஒரே இது பேரில் இருக்கும். அப்புறம் பிஜி டிகிரி, பிஜி கன்சால்டேட், இதில் எல்லாத்துலேயும் இந்த ஸ்டார் இருந்துக்கிட்டே வரும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா செட்டு சர்டிஃபிகேட், அதாவது 2024 நீங்கள் அப்ளை பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்லை அது அப்ரேப்ரேட்டாக 2024 நீங்கள் அப்ளை பண்ணது டாட் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் சர்டிஃபிகேட். நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணி ஆகணும். ஒன்று என்னென்னா, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி ஒன்று கொடுக்கலாம். இல்லைன்னா லாஸ்ட் ஸ்டடி காலேஜில் நீங்கள் டிசி வச்சுருப்பீங்கல்ல, அதை கூட இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால் நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கலாம். அதில் இதெல்லாமே 500 KB PDF. இதில் நீங்கள் இமேஜ் உங்களோட ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் உங்களோட சைன், இது ரெண்டுமே ஜேபிஜி ஃபார்மேட்டு, பாக்கி எல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டு. இதெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து உங்களை கெசட்டட் ஆஃபீஸில் இருக்கும். இதுலேயும் பாருங்கள் இந்த மேண்டேட்ரி ஆப்ஷன், அதாவது இந்த ரெட் கலரில் ஒரு ஸ்டார் போட்டு இதெல்லாம் கண்டிப்பான்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. இப்படியே நீங்கள் வரிசையை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஆதார் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. ஃபோட்டோ ஆதார் கார்டை ஃபோட்டோ ஐடி கார்டை பொறுத்தளவு ஆதார், ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுனா, ரீசெண்டாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நான் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தேன் சார், இதில் எனக்கு பணம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2019 நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து உங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா 2024 நீங்கள் ஓட்டர் ஐடி கொடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷனை செல்லும். நீங்கள் 2019 இதில் வந்து ஒரு ஐடியும், அதுக்கடுத்து ஒரு ஐடியும், இப்போ நம்ம வேறு ஏதாவது ஐடியை கொடுப்போம்னு சொல்லிட்டு வேறு ஐடி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து 0ன்னு காட்டாது, உங்களுக்கு பேமெண்ட்டை கட்ட சொல்லும். ஏன்னா ஏற்கனவே அப்ளை பண்ண அப்ளிகேஷன் தானே. மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் எல்லோரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஆதார் ஐடியை மேக்ஸிமம் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே கடந்த அப்ளிகேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் அதில் என்ன அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஐடி கொடுத்துறீங்களோ அந்த ஐடியே டேரெக்டாக நீங்கள் கொடுத்துடலாம். அந்த ஐடியை பொறுத்தளவு அது நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஐடின்னு ஒன்று கொடுத்து அதில் ஆதார், அதுக்கடுத்தது 19 ஆதார், 24 ஆதார், இப்போயும் ஆதார்னா நோ ப்ராப்ளம். அதே மாதிரி நீங்கள் கடந்த 2019, 24 உள்ள அப்ளிகேஷனில் ஓட்டர் ஐடி கொடுத்தீங்களா, இல்லை ஆதார் ஐடி கொடுத்தீங்களா, டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்களா, பேன் கார்டு கொடுத்தீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 3 அப்ளிகேஷன்லேயும் ஒரே ஐடி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து 0ல் வர ஆரம்பிக்கும். இது மாதிரி எல்லாத்துலேயும் ஸ்டார் போட்டுக்கிட்டே இருந்துருது. பார்த்தீங்கன்னா பிஜி கன்சால்டேட்டு, பிஹெச்டி ப்ரொவிஷனல்னு வந்துட்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் பாருங்கள் அந்த ஸ்டார் இல்லை, அந்த ஸ்டாரை எடுத்துட்டாங்க. ஸோ எல்லா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்குமான எல்லாத்தையும் ஒரே சிங்கிள் பிடிஎஃபாக கொடுக்குறது அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு டைம் வச்சுருந்தாங்களே. இப்போ இதை நீங்கள் ஸ்டார் போடாதனால நீங்கள் மற்ற டாக்குமெண்ட்டில் இதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடும். ஆனால் யாருமே இந்த தப்பை பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பண்ண தப்பு. அதாவது என்னென்னா, டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத ஒரு ஆப்ஷனை முன்னாடியே வரும். அப்போ வந்து நோன்னு கொடுத்துடாதீங்க. ஏன்னா இப்போ சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் அது சப்மிட் ஆகிடும். திருப்பி போய் நீங்கள் ரீஎடிட் பண்ண முடியாது. எடிட்னா வந்து இப்போ சில விஷயங்கள் மட்டும்தான். இப்போது நீங்கள் முதல்ல சொன்ன அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 10/11/2025ன்னு போட்டாங்க. எடிட் ஆப்ஷன் 11லேருந்து 13 இந்த எடிட் ஆப்ஷனுங்கிறது எல்லாத்துலேயும் இருக்காது. சில விஷயங்கள் இருக்கலாம், சில விஷயங்கள் இல்லாமல் போகலாம். அதனால் இதில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். இந்த டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதே வந்து ஸ்டார் இல்லாமல் இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டு இருக்கும். நீங்கள் யூஜி ப்ரொவிஷனல் பார்த்தாலும், யூஜி கன்சால்டேட்டு, பிஜி, பிஹெச்டி ப்ரொவிஷனல், இதில் மட்டும் ஸ்டார் போடாமல் இருக்குது. அதனால் நீங்கள் அப்ளிகேஷனை தாராளமாக இதில் இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணது இல்லாமல் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதாவது ஒர்க்கிங் கெஸ்ட் லெக்சராக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கேட்கும். இங்கே இல்லைன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷனில் போகும்போது சில இடத்துல உங்களுக்கு சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கோ இல்லை ஏதாவது ஒன்று வரலைன்னா நமக்கு பிரச்சனை. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போயே வந்து இதில் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு இருக்குல்ல பார்த்தீங்களா, இதில் ஆம்னு கொடுத்து டேரெக்டாக உள்ளே போங்க. சில பேருக்கு வந்து அது ஓப்பன் ஆனிச்சுன்னா நமக்கு லக்கு தான். ஏன்னா வந்து இல்லைன்னு இப்போ கொடுத்துட்டு சப்மிட் பண்ணினதுக்கப்புறம் இதை எடிட் பண்ணாத முடியாத ஒரு சூழல் இருந்துச்சுன்னா அது பிரச்சனையாகிடும். அதனால் இந்த இடத்துல ஆம்னு கொடுத்து நீங்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒர்க் பண்ணிங்களோ
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கெஸ்ட் லெக்சர்ஸுங்கிற ஆப்ஷன் அதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அப்படின்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸு, இன்ஸ்டியூட்டோட நேமு, லெவல், பிஜி லெவல், யூஜி லெவல், சப்ஜெக்ட்டு, அது நம்பர் ஆஃப் டீச்சிங் பீரியட் இப்போ 16 hours மேக்ஸிமம் வரும். அதுக்கு மேலே இருக்கிறத போட்டிருப்பாங்க வேண்டாம். அகடமிக் ஃப்ரம் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த ஆப்ஷன், அதுக்கப்புறம் சர்வீஸ் சர்டிஃபிகேட். இப்போ ஆக்சுவலாக அகடமிக் இயருங்கிறது வந்து ஜூன் மாதம், ஜூன் 1 ஆரம்பித்து மே 31 அகடமிக் இயர் முடியுது. சர்வீஸ் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வாங்குறீங்க, இதுதான் இதோட ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் இதெல்லாம் நீங்கள் அகடமிக் இயரை கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக பீரியட் ஆஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இப்படி தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் சேவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து தனித்தனியாக நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இப்படி ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி இதில் வந்து நீங்கள் டக்குன்னு நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கலாம். நான் இதுதான் முதல்ல சொன்னேன். அகடமிக் இயர் வந்து கடைசி வருஷத்துக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆன் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல 21/10 இல்லை எந்த தேதியில் வர்ற இந்த இன்றைக்கி என்ன தேதி வரைக்கும் அந்த தேதி வரைக்கும் கடைசி அகடமிக் இயருக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 16/10/2025 அதை மட்டும் போட்டுட்டு அதே மாதிரி கடைசியில் சர்வீஸ் பீரியட் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் கொடுத்துடணும். இப்போ 1/6/2025 இந்த அகடமிக் இயர் 26 வரைக்கும் வரும். ஆனால் 26 இங்கே கிளிக் பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன டேட்டோ அந்த டேட் வரைக்கும் தான் இதில் வரும். அதில் என்ன பண்ணுங்கள், பீரியட் ஆஃப் சர்வீசஸ் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு 1/6/2025 இந்த அகடமிக் இயருக்கு போட்டு 16/10/2025 போட்டிங்கன்னா இதோட இந்த ஆப்ஷன் ஓவர் ஆகுது. இல்லை சப்போஸ் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு மெசேஜஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இந்த பக்கம் இந்த இயரை கிளிக் பண்ணாலே அது எந்த வருஷத்தை மாற்றணுங்கிறது இருக்கும். அது மாதிரி மேலே வந்து மந்த்தை கிளிக் பண்ணாலே எந்த மந்த்தை மாற்றலாங்கிறதும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுற எல்லோரும் நீங்கள் எப்பப்போ நீங்கள் லாகின் எத்தனை தடவை நீங்கள் இப்போ ரீசெண்டாக போய் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு கிளிக் பண்ணாலும் போஸ்ட் டீட்டெயில்ஸ், ஸோ உங்களோட என்ன டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணுறீங்க என்னங்கிறத ஃபுல்லாக கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் அப்ளிகேண்ட், உங்களோட பேர் மற்றதெல்லாம் ஏற்கனவே நீங்கள் டைப் பண்ணியிருந்தாலும் சரி அது அதோட அப்படி தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸு, உங்கள் அட்ரஸ் ஏற்கனவே நீங்கள் டைப் பண்ணி வச்சுருப்பீங்க. இதில் ஒன்றுனா செக்லிஸ்ட் காட்டிகிட்டே வரும். ஸ்பெஷல் கேட்டகரி, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் யூஜி, பிஜி, அதில் உள்ள சர்டிஃபிகேட் நம்பரு, எந்த மோடில் படிச்சிங்க, எந்த வருஷம் படிச்சிங்க, எந்த வருஷம் ரிசல்ட் வந்துச்சு, எவ்வளோ பர்சன்டேஜ், அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பிஎஸ்டிஎம் நீங்கள் கிளைம் பண்ணிங்கன்னா எஸ்ன்னு கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் இப்போயே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். நம்ம 3 நாள் தான் டைம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ மேண்டேட்டரி இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 11ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கான டைம் இருக்கிறதுனால நீங்கள் அதை வெயிட் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பர்டிகுலர்ஸ் அப்படின்னா நீங்கள் எந்த மாவட்டத்தில் நீங்கள் எக்ஸாம் எழுதணும்னு ஆசைப்பட்றீங்க, அது எந்தெந்த மாவட்டமோ நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ஓசி, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அரசு வேலையில் நீங்கள் எந்த ஒரு வேலையில் இருந்தாலும், இது அரசு கல்லூரியில் பணிபுரியும் கௌரவரியாளருக்கு பொருந்தாது. அதாவது நிரந்தர பணி, அதாவது நீங்கள் வேறு ஏதாவது கல்லூரியில் நீங்கள் பர்மனெண்ட் ஃபேக்கல்ட்டியாக இருந்துக்கிறீங்க, நிரந்தர பேராசிரியராகவோ இல்லை வேறு ஏதாவது அரசு துறையில் இந்த பேராசிரியர் பதவி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு ரெகுலர் ஃபேக்கல்ட்டியாவோ நீங்கள் வந்து பணி நியமனத்தின்படி நீங்கள் நிரந்தரப்படுத்தப்பட்டிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் எதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்புறம் அப்லோடிங் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் இல்லை அப்லோட் பண்ணிட்டு ப்ரிவியூ கொடுக்கலாம் அண்டு கன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இது எப்படி கொடுக்கலாங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாகின் கிளிக் பண்ணும்போது லைவ் ஈவெண்ட் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நைட்டு 10ஆம் தேதி நைட்டோட உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபைனலாக க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிறது. ரிட்டன் எக்ஸாம் வந்து 10 டிசம்பர் 20ஆம் தேதி முடியுதுங்கிறது. இதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் உங்களுக்கு வரும். 2019 அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஆம்னு கொடுத்துடணும். அதுமாதிரி அதோட ரெஜிஸ்டர் நம்பர். 2024 அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஆம்னு கொடுத்துடணும். அதுக்கான நம்பர் இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஐ ஹாவ் ரெட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் வரும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டிக் அடிக்காமல் அடுத்த செக்ஷனுக்கு நீங்கள் போகவே முடியாது. அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேருக்கு எனக்கு அமௌண்ட் கேட்குது சார்னா, இப்போ கடந்த 2019-24 டிஆர்பியில் ஆதார் கார்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஆதார் கார்டு தான் இப்போயும் கொடுக்கணும். அப்போ ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா இப்போயும் ஓட்டர் ஐடி தான் கொடுக்கணும். டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் தான் கொடுக்கணும். என்ன அடையாள சான்று ஏற்கனவே கொடுத்துருந்தீங்களோ அதை தான் இப்போயும் பதிவு பண்ணணுங்கிறத நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இல்லைன்னா உங்களுக்கு இப்போ பணம் கட்டுறதுக்கு உங்களுக்கு கேட்கும். ஸோ கான்டாக்ட் சர்டிஃபிகேட், லாஸ்ட் ஸ்டடி சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று அப்லோட் பண்ணுவீங்க. இல்லை வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் ஒரே சிங்கிள் பிடிஎஃப்ல கேட்டிருக்கோம். இது இப்போ மேண்டேட்டரி இல்லை, ஏன்னா இதுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டாக எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கீழே ஐ சர்டிஃபை தட் எபோவ் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட், ஐ வில் கேர்ஃபுல்லி டீட்டெயில் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேர்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், வித்தவுட் மை அட்வான்ட் எரர் டைப்பிக்கல் இதெல்லாம் என்னோடது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சப்மிட் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிக்கை கொடுத்து சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க செக்லிஸ்ட் ஒன்று சொல்லுவாங்க. அப்ளிகேனோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிடுச்சா, அப்லோட் ஆகிடுச்சு. சிக்னேச்சர் வந்து அப்ளிகேனோட அப்லோட் ஆகிடுச்சா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் ஆகிடுச்சா, எஸ்எஸ்எல்சி
10th சர்டிஃபிகேட்டு, 12th சர்டிஃபிகேட்டு, யூஜி டிகிரி அண்ட் யூஜி கன்சால்டேட் மார்க் ஷீட்டு, பிஜி ப்ரொவிஷனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜி கன்சால்டேட்டு, பிஹெச்டி டிகிரி அது ப்ரொவிஷனல் அண்ட் செட்டு, கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஆர் டிசி. நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னால் ஒன்று வாங்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாகவே டிசி வந்து உங்கள் காலேஜில் ஏற்கனவே கடைசி டைம் படிச்சிருந்தப்போ வந்து பார்த்தீங்களா அதை நீங்கள் கொடுக்கலாம். லேட்டஸ்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட் இது யாரை எந்த ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்டையோ இல்லை ரெஸ்பான்சிபிள் பர்சன்ட்டே வாங்கலாம். ஃபோட்டோ ஐடியை வந்து அப்லோட் பண்ணி இதை கொடுக்கணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேலே கேட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபீஸ் வந்து 0 அப்படின்னு எக்ஸம்ப்டட் இருக்கும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு நீங்கள் இங்கே பணம் கட்டி தான் ஆகணும். பழைய 2019 அப்ளை பண்ணி 2024 அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை பண்ண தேவையில்லை. அதாவது உங்கள் நம்பர்லாம் ஏற்கனவே நம்ம முதல்ல சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல 0ன்னு வரும். நீங்கள் ஃபீஸ் கட்டுறதுலேருந்து உங்களுக்கு விலக்கடிக்கப்படுகிறது எக்ஸம்ப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உறுதிமொழி நிறைய டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆசிரியர் தேர்வு விண்ணப்பத்தில் அறிவுரைகளை நான் படிச்சுட்டு அதை படித்ததுக்கப்புறம் தான் விண்ணப்பத்தையும் நான் பார்த்துருக்கேன். இதில் ஏதாவது நிபந்தனைக்கு என்னென்ன இருக்கோ அந்த நிபந்தனைக்கு உட்படுறேன். இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த விண்ணப்பத்தில் என்னால் பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்துமே எனக்கு தெரிஞ்சு, அதாவது ப்ரிவியூவில் நான் உள்ளே பார்த்ததுலேயே என்னால் சரிபார்க்கப்பட்டது. ப்ரிவியூ பார்த்தாச்சு. 3வது பார்த்திங்கன்னா இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் எல்லாமே ஏதாவது ஒன்று தவறாக இருந்துச்சுன்னா எந்த நிலையும் என்னோடய கேண்டிடேட்டுக்கு வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டு. 4வது பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் எல்லாத்தையும் படித்து பார்த்தேன். அதில் இருக்க உண்மையில் இருக்கிறது சரியானது என்னோட அது தெரியும். அதான் தேர்வுக்கு முன்னாடியோ இல்லை பின்னாடியோ இந்த விவரங்கள் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா, உண்மைக்கு புறம்பாக ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் நிராகரிப்பு ஆசிரியர் தேர்வு ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. 5வது பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற எந்த முறையற்ற வழிகளையும் நான் மேற்கொள்ள மாட்டேன். என் சார்பில் எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் நான் பண்ண மாட்டேன். கேன்வாசிங் எனக்கு ஆன் பிகாஃப் ஆஃப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. 6வது பார்த்திங்கன்னா இந்த பதவிக்கான அனுமதிக்க தேவையான அனைத்து தகுதியிலையும் நான் பெற்றுள்ளேன் அப்படிங்கிறத உறுதியளிக்கிறேன். 7வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள அனைத்தையும் சரிபார்த்து எதிர்கால பயன்பட்டுக்காக இந்த விண்ணப்பத்தில் ஒரு நகலில் ஒரு ஜெராக்ஸ் காப்பி நான் பிரிண்ட் அவுட்டும் நான் எடுத்து வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. 8வது பார்த்திங்கன்னா மேலே இருக்க சரிபார்ப்பதற்கான கால அட்டவணை பார்த்தாச்சு. ஆசிரியர் தேர்வத்தின் மூலமாக இணையதளம் மூலமாக நான் தெரிந்து கொள்வேன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடந்துச்சுன்னா அது இன்டர்நெட் மூலமாக தான் எங்களுக்கு வரும். டேரெக்டாக இண்டிவிஜுவலாக யாருக்கும் போஸ்ட்டில் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. அதுமாதிரி இந்த விண்ணப்பத்தில் உள்ள அனைத்து நிலைகளையும் எல்லா விவரங்களையும் நான் சரிபார்த்து தான் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது விவரங்கள் சரியானது எல்லாமே சரியானது, கவனக்குறைவில் தட்டச்சு பிழையில் எந்த விவரமும் தவறாக குறிப்பிடவில்லை அப்படிங்கிறதையும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 10வது பார்த்திங்கன்னா இந்த தேர்வு தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட தகவல், ஆசிரியர் அறிவிப்புகள், நேர்முக தேர்வு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சான்றிதழ் சரிபார்த்தல், தேர்வின் முடிவுகள் இது எல்லாமே ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இது மூலமாக தான் நடைபெறும். இதுதான் வந்து இணையதளம் மூலமாக தான் வரும். அதனால் இண்டிவிஜுவல் வராதுங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் 11வது இவ்வளோ டிக்கையும் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆசிரியர் தேர்வு மூலம் வெளியிடப்படும் முடிவுகள், ஆவணத்தின் பதிவேற்றம் குறித்த எல்லா விவரங்களும் குறுஞ்செய்தி, மின்னஞ்சல் பதிவு செய்யப்பட்ட உங்களோட மெசேஜ் இல்லைனா வந்து எஸ்எம்எஸ் இல்லை உங்களோட இமெயில் ஐடிக்கு மட்டும்தான் வரும். இதில் இருக்கிற மின்னஞ்சல் முகவரி ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வழங்கப்படும் கூடுதல் வசதி அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது தொடர்பாக எந்த காலகட்டத்திலையும் எந்த உரிமையும் நான் தனியாக கோர மாட்டேன். தொழில்நுட்ப சிக்கல் காரணத்தாக குறுஞ்செய்தியை மின்னஞ்சல் எனக்கு வரலை, நான் தாமதப்பட்டாலும் இதுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தை நான் குறிப்பிட மாட்டேன். எஸ்எம்எஸோ எனக்கு மெயிலே வரலைன்னா அதுக்கு நான் ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் காரணம், இவங்க இதுக்கு தான் பழி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதான் கிடையாது. இதனால் என்னோடது கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும், என்னோட கேண்டிடேட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை அப்ளிகேஷனுங்கிறது செகண்ட் வரும். ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே இப்படி ஒரு மெசேஜ் வரும். ஆஃப்டர் சப்மிட்டிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் எடிட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். டெலிட்டு, மோடிஃபை, இதுக்கப்புறம் ப்ரையர் இன்ஃபர்மேஷன். அதாவது நவம்பர் 11 13 வரைக்கும் நீங்கள் வந்து ஆப்ஷனில் ஏதாவது எடிட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு 10 தான் லாஸ்ட் டேட். அதனால் நீங்கள் இது வரைக்கும் வாங்க வேண்டிய எல்லா அப்ளிகேஷனையும் டேரெக்டாக உள்ளே வாங்கிட்டு ஒன் பை ஒன்னாக நீங்கள் அதை ஆட் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ராப்பராக போட்டுருங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேர்வு தேதி எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. இந்த கடந்த 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் எவ்வளோ அப்ளிகேஷன் வருங்கிறத இதில் தான் பார்க்கணும். ஸோ நெசசரி ஆக்ஷன் உங்களுக்கு அவைலபிள், ஃபீஸ் பேமெண்ட் எல்லாமே பிடி ஆன்லைனில் அப்ளிகேஷனில் சொல்லுவோம். மேலே நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பண்ணது கரெக்டு. இது எல்லாமே எனக்கு சார்ந்த நிலையில் தான் தெரியப்பட்டது. நான் எடிட் பண்ண அப்ளிகேஷன் ஆஃப்டர் பேமெண்ட்டுக்கு அப்புறம் நான் இதை என்னால் மாற்ற முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எஸ் ஐ அக்ரி ப்ரொசீட் அப்படிங்கிறது இருக்கும். இதில் சொன்ன பேமெண்ட் எல்லாமே கரெக்டு.
அதனால் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் என்னால் சில விஷயத்தை மாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் நோ ஐ வாண்ட் டு செக் த டீட்டெயில்ஸ் அகைன் போட்டிங்கன்னா நீங்கள் எதையாவது ஒன்றா மாற்றிக்கலாம். ஆனால் இந்த இடத்துல எஸ் அக்ரின்னு பண்ணிங்கன்னா சில விஷயங்களை மாற்ற முடியாது. அதாவது உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டீட்டெயில், உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், உங்கள் அம்மா பேர், அப்புறம் உங்களோட பர்சனல் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பீங்களா, சில விஷயங்களை மாற்ற முடியாது. அதனால் முன்கூட்டியே எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நோ ஐ வாண்ட் டு செக் டீட்டெயில்ஸ் அகைன் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். டக்குன்னு மறுபடியும் போய் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படிங்கிறத இதில் கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். Important note to the candidate, I am aware to verify all the details furnished in the online application. I will take the printout. நான் இணையவழி விண்ணப்பத்தில் ஆன்லைன் அப்ளிகேஷன் உள்ளீடு செய்த தகவல்கள் அனைத்தும் சரிபார்க்கும் பொருட்டு அதனை நகல் எடுக்க வேண்டும் என்பதை அறிவேன் அப்படிங்கிறது. இதுலேருந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறது நமக்கான இதுன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு இது டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன் இப்போ நீங்கள் டேரெக்டாக இப்போ நான் எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஆப்ஷன் எங்கே போகும்னா டேரெக்டாக இங்கே வந்துடும். இப்போ இந்த டிசபிள் பண்ண இது ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் கன்ஃபார்முக்கு போட்டு 2 தடவை இதை நீங்கள் 2 தடவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி ஃபைனலி டு கண்டினியூ மை ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே சப்மிட் ஆகிடும். இப்போ இதை பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிடும். இப்போ பேக் டு எடிட். இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள், சின்ன சின்ன தகவல்கள் ஏதாவது நீங்கள் மாற்ற வேண்டிய சூழல் இருக்குன்னா அதை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இப்போ உங்களுக்கு இது இருக்கும். பேக் டு எடிட்னு இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் எந்தெந்த இடத்த மட்டும் எடிட் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் எடிட் பண்ணலாம். சப்போஸ் இந்த இடத்துல ஏதாவது நீங்கள் தவறு பண்ணிட்டீங்கன்னா புது அப்ளிகேஷன் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதனால் முதலே சொல்லிட்டேன், எல்லாருக்கும் சில பேருக்கு போன வருஷம் அப்ளை பண்ண அடுத்த வருஷம் அப்ளை பண்ண எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குன்னா நம்பர் 1 ரீசன் நீங்கள் அடையாள அட்டை ஆதார் கார்டு மட்டுமே கொடுத்துருந்தீங்கன்னா 3வது அப்ளிகேஷன் 2019, 24 இப்போயும் ஆதார் கார்டு மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ ஓட்டர் ஐடி கொடுத்தீங்கன்னா 3லேயும் ஓட்டர் ஐடி மட்டும்தான் கொடுக்கணும். 3லேயும் பேன் கார்டு கொடுத்தீங்கன்னா பேன் கார்டு தான் கொடுக்கணும். அதில் ஏதாவது மாற்றமோ இல்லை டிரைவிங் லைசன்ஸை ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் நவம்பர் 11 13 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இதுக்கப்புறம் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். இதுதான் உங்கள் காமன் டவுட். இப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்காமலேயே இப்போ நீங்கள் எல்லோரும் காலேஜில் கொடுத்துருப்பாங்க, சில பேர் வந்து ஆர்ஜேடி ஆஃபீஸில் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நம்ம ஆர்ஜேடி ஆஃபீஸ்க்கான வீடியோவோ இல்லை எப்படி அப்ளை பண்ணுங்கிற வீடியோலாம் ஏற்கனவே கொடுத்துருந்தோம். அதை இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போடுறேன், டேரெக்டாக பார்த்துங்க. பேமெண்ட் உள்ள பிரச்சனை என்னென்னா இது மட்டும்தான். உங்களோட 3 இடத்துலையும் அடையாள அட்டை ஒரு மாதிரி கொடுத்துருந்தா தான் உங்களுக்கு இது அப்ளிகேஷன் டைரெக்டாக ஆகும். அதே மாதிரி மற்ற இடத்துல நீங்கள் பார்த்த மற்ற டவுட்ஸ் எல்லாமே இதில் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிட்டோம். இது மேக்ஸிமம் எல்லாருமே வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்ட டவுட்ஸ் தான். அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்ணுறது, அதுக்கு என்ன இப்போ வந்து நீங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்காமலேயே அது மேண்டட்ரியாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் இப்போ போயிடலாம். அதுதான் இப்போ இருக்கிறது. அதனால் இன் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்கிற அடுத்தடுத்த 2011 அதாவது நவம்பர் 11 to 13 நீங்கள் எடிட் ஆப்ஷன் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஆனால் நவம்பர் 10 தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்கனால எல்லோரும் ப்ராப்பராக இதை அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுலேருந்து எந்த தேதியும் நாங்கள் மாற்ற மாட்டோம். ஆனால் சர்வீஸ் சர்டிஃபிகேட் மட்டும் நவம்பர் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை உங்களுக்கு டாட்டில் அதனால தான் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் மட்டும் வந்து உங்களுக்கு ஸ்டார் போடாமல் மேண்டேட்ரி கொடுக்காதனால இது மட்டும் இப்படியே இருக்குது. அதனால் இதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஸோ அப்ளிகேஷனுக்கு வந்து நாளை மறுநாள் தான் லாஸ்ட் டேட்டு, அதாவது திங்கட்கிழமை. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே வந்து அப்ளிகேஷனை இப்போயே எல்லோரும் சப்மிட் பண்ண ட்ரை பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து கடைசி நேரத்தில் வந்து சர்வர் டவுன் ஆகிடும். நான் முதலையும் சொல்லியிருக்கேன், இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆன் பண்ணதும் இத்தனை தேதியில் எல்லோரும் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ ஒரு 4-5 நாளில் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போயே வந்து அரௌண்டு ஒரு 45,000லேருந்து 50,000 அப்ளிகேஷன் வந்திருக்குன்னு வைங்க. இந்த 3 நாளில் மறுபடியும் 50,000 அப்ளிகேஷன் வரும். இத்தனை நாள் 50,000 அப்ளிகேஷன் வந்தது பெரிய விஷயம் இல்லை. 3 நாளில் 50,000 அப்ளிகேஷன் வரும்போது அப்லோட் பண்ண முடியாது. சில இடத்துல சுற்றும், இல்லைனா டக்குன்னு டைம் அவுட் ஆகி வெளில வந்துடும். ஏதாவது டீட்டெயில் போடுவோம், திருப்பி வெளில வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனையை தவிர்க்கும் பொருட்டு சர்வர் பிரச்சனை நிறையா வரும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா கடந்த 2019 காலகட்டத்தில் இந்த பிரச்சனை இருந்துச்சு, 2024 காலகட்டத்திலையும் இதே பிரச்சனை இருந்துச்சு. எல்லாருமே இதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. அதனால் 2025லேயும் நான் சொல்கிறேன், இதை ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு பிடிப்படும். அதனால் இப்படி தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத நேர விரயமோ இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாட்டி ஆகிறதுக்கு, மன உளைச்சல் ஆகாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அப்ளிகேஷன் வந்து காலகாலமாக இந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் எல்லோரும் வந்து
நிறைய கல்லூரிகளில் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்து அது சர்வீஸ் சர்டிஃபிகேட் வாங்கி நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணி எவ்வளவோ இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இப்போ வந்து இந்த ஒர்க்குக்குன்னு வரும்போது இந்த நேரத்தில் இதை சரியாக பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இது மாதிரி நம்ம ஏற்கனவே ஆர்ட்ஸ் டிஆர்பி நெட் செட்டுக்கு முதல்ல நீங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடியே பார்த்துமே நெட் செட் எவ்வளோ பேர் நம்ம கிளியர் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில் அப்படின்னு பார்த்துருப்போம். இதுக்கான கிளாஸ் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். கீழே நம்ம கூகுள் ஃபார்மில் இன்சர்ட் பண்ணி கீழே போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் டேரெக்டாக கீழே கிளிக் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வந்து மெட்டீரியல்ஸ் நிறைய விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி அதை வந்து நம்ம ஆப்பில் போட்டிருக்கோம். ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத நம்ம சொல்கிறோம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவல்னு நினைக்கிறேன். நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். இதை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இது சிஎஸ்பி எஜுகேஷன் கப். இப்போ இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதை நான் சொல்கிறேன். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருவோம். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம். நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.